எக்ஸிட் போல் என்று சொல்லக்கூடிய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வெளியாகி இருக்கிறது. 7 நிறுவனங்கள் ஆளும் கட்சி திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்றும், 3 நிறுவனங்கள் அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்றும், ஒரு நிறுவனம் விஜய் அவர்கள் ஆட்சியை அமைப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி பல்வேறு விதமான கருத்து கணிப்புகள் வெளியாகி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம். சார், இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாம். இவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு என்ன வேலை வாங்குறதுன்னே தெரியலையே. 2019 ஆக்சிஸ் மை இந்தியா நாடாளுமன்ற தேர்தல் பற்றி ஒரு கருத்து கணிப்பு நடத்தியது. அந்த கருத்து கணிப்பின்படியே தான் ஓரளவுக்கு முடிவுகள் வெளியாகுது. பிஜேபி ஆட்சி அமைக்குது. 2022 பஞ்சாப் தேர்தலில் கருத்து கணிப்பு நடந்தது. அங்கே ஆம் ஆத்மி முதல் முறையாக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லுது. அதே போலவே தேர்தல் முடிவுகளும் வந்தன. ஆம் ஆத்மி அங்கு ஆட்சி அமைத்தது. 2023 மத்திய பிரதேசத்தில் சிவராஜ் சிங் சௌஹானுடைய ஆட்சிக்கு கடும் அதிருப்தி இருக்கிறது. 18 ஆண்டுகளாக அவர் ஆட்சியில் இருக்காரு. அதனால பிஜேபி ஆட்சியில் இருக்கு. அதனால அங்கே கடும் அதிருப்தி நிலவுது. பிஜேபி ஆட்சி இழந்துடும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் ஆக்சிஸ் மை இந்தியா அங்கே பிஜேபி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிச்சு. அதே போலவே தேர்தல் முடிவுகளும் இருந்தன. 2024 மகாராஷ்டிரா தேர்தலிலும் ஆக்சிஸ் மை இந்தியாவுடைய கருத்து கணிப்பு ஓரளவுக்கு பளிச்சிருக்கு. 2025 டெல்லி தேர்தல் சட்டப்பேரவை தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி வெற்றி பெறும். 10 ஆண்டுகளாக கெஜ்ரிவால் ஆட்சியில் இருக்காரு. மீண்டும் ஆம் ஆத்மி கடுமையான போட்டியிட்டு வெற்றி பெறும் அப்படின்னு பல கருத்து கணிப்புகள் சொல்லிச்சு. ஆனால் ஆக்சிஸ் மை இந்தியா மட்டும்தான் பிஜேபி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிச்சு. அதே போலவே தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பிஜேபி ஆட்சி அமைத்தது. இப்படி பல்வேறு தேர்தல்களில் ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பு ஓரளவு தேர்தல் முடிவுகளோட ஒத்து போயிருக்கு. இப்போ தமிழகத்தை பொறுத்தவரைலாம் ஆக்சிஸ் மை இந்தியாவுடைய கருத்து கணிப்பு என்ன அப்படின்னா, 120 இடங்கள் வரை தமிழக வெற்றி கழகம், விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் 98லேருந்து 120 தொகுதிகள் வரை வெல்லும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. டிஎம்கே திமுக 92லேருந்து திமுக கூட்டணி 92லேருந்து 110 தொகுதிகள் வரை வெல்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, திமுக கூட்டணியும் 35% வாக்குகள் வாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழக வெற்றி கழகமும் 35% வாக்குகள் வாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 35% வாக்குகள் வாங்குன்ற போது யாருக்கு இந்த வெற்றி கிடைக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆக்சிஸ் மை இந்தியா கருத்து கணிப்பு சுருக்கமாக சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, ஒன்று விஜய் ஆட்சி அமைப்பார் அல்லது எதிர்க்கட்சி தலைவராக அமர்வார் அப்படின்றத உறுதியாக ஆக்சிஸ் மை இந்தியாவுடைய கருத்து கணிப்பு சொல்லுது.